தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. பலதரப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும் ஸ்டெம் செல்கள் என்று கூறி நாடு முழுவதும் வெறும் சப்ளிமெண்ட் பவுடர்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மலேசியா கும்பல் மோசடி செய்ததாக சொல்லப்படும் சம்பவம் அதிர வைக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக சென்னையில் இருந்து கொண்டு நாடு முழுவதும் ஆன்லைனில் பவுடர்களை விற்று கல்லா கட்டிய பலே கும்பல் திடீரென சிக்கியது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தொப்புள்கொடி ஸ்டெம் செல்கள் மூலம் பலவிதமான நோய்களை குணப்படுத்த முடியும் என விளம்பரப்படுத்திய மலேசிய கும்பல் வெறும் சப்ளிமெண்ட் பவுடர்களை பாக்கெட் போட்டு விற்று 1000 கோடி வரை சுருட்டியதாக சொல்லப்படும் சம்பவம் திடுக்கிட வைக்கிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மருத்துவத்துறையும் அபாரமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. அதில் மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ஸ்டெம் செல் சிகிச்சை. பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியிலிருந்து பெறப்படும் இந்த ஸ்டெம் செல்கள் உடலின் அனைத்து வகையான செல்களாகவும் மாறும் தனித்துவமான திறன் கொண்டவை. இதனால் அவற்றை சேகரித்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் உடலில் பாதிப்புகள் ஏற்படும் போது அதனை ஸ்டெம் செல்கள் கொண்டு சரி செய்ய முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும் ஸ்டெம் செல்களை ஆன்லைனில் விற்பனை செய்வதாக கூறி கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டி இருக்கிறது மலேசியாவை சேர்ந்த கும்பல். அதாவது தாவரங்கள் மற்றும் காய்கனிகளில் இருந்து எடுக்கப்படும் ஸ்டெம் செல்களும் மனித உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மை கொண்டுள்ளதாக கூறி கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் தலையில் மிளகாய் அரைத்திருக்கிறது சென்னை சாலி கிராமத்தில் செயல்பட்டு வந்த திவா சீக்ரெட் என்னும் நிறுவனம். வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய புரதம் மற்றும் வைட்டமின் நிறைந்த சப்ளிமெண்ட் பவுடர்களை கண்கவர் பாக்கெட்டுகளில் போட்டு அதனை ஸ்டெம் செல் என கூறி அமேசான் போன்ற ஆன்லைன் தளங்களில் விற்பனை செய்து வந்திருக்கிறது அந்த கும்பல். குறிப்பாக முகம் பளபளவென மாறும், உடல் சோர்வு நீங்கும், உடலில் உள்ள பிரச்சனைகள் விரைவில் சரியாகும் என வாய்க்கு வந்ததையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் விளம்பரப்படுத்தவே அதனை நம்பிய அப்பாவி மக்களும் ஸ்டெம் செல் என நினைத்து 30 கிராம் சப்ளிமெண்ட் பவுடரை 4000 ரூபாய் வரை பணம் கொடுத்து வாங்கி வந்திருக்கின்றனர். ஆனால் பல மாதங்களாக திவா சீக்ரெட் பவுடர்களை உட்கொண்டும் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படாததை உணர்ந்த மக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மத்திய உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் திவா சீக்ரெட் நிறுவனத்தில் அதிரடி ஆய்வு நடத்திய அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சப்ளிமெண்ட் பவுடர்களை பறிமுதல் செய்தனர். அதனை ஆய்வுக்கு உட்படுத்திய போது நாட்டில் தடை செய்யப்பட்ட பல மூலப்பொருட்களை பயன்படுத்தி இந்த பவுடர் தயாரிக்கப்பட்டதாக வெளிவந்திருக்கும் ஆய்வறிக்கை மக்களை மேலும் அதிர்ச்சியூட்டி உள்ளது. அது மட்டுமன்றி தமிழ்நாடு மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல மாநிலங்களில் ஸ்டெம் செல் என கூறி இந்த பவுடரை விற்றதும் இதன் மூலம் 1000 கோடி ரூபாய் வரை அந்த கும்பல் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து திவா சீக்ரெட் நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தலைமறைவான கும்பலை சேர்ந்தவர்கள் யார் யார், தடை செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, 2 ஆண்டுகளாக இந்த மோசடி கும்பல் அதிகாரிகளின் கண்ணில் சிக்காதது எப்படி போன்ற பல கேள்விகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திவா சீக்ரெட் நிறுவனத்தின் பொருட்களை வாங்கி பொதுமக்கள் இனிமேலும் ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அதிகாரிகள் இன்ஸ்டா போன்ற சமூக வலைத்தளங்களில் வரும் கவர்ச்சி விளம்பரங்களை மட்டும் நம்பி எதையும் ஆராயாமல் இது போன்ற பவுடர்களை வாங்கி சாப்பிடுவதை மக்கள் நிறுத்தினால் மட்டும்தான் திவா சீக்ரெட் போன்ற போலி நிறுவனங்களை முடக்க முடியும் என்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முரளி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.